உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ளதை விடுதலை சிறுத்தை கட்சி முழு மனதுடன் வரவேற்பதாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாடு குறித்த விழிப்புணர்வை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக சேலத்தில் மாநகர மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி ஏற்பாட்டில் மது ஒழிப்பு மாநாடு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தமிழக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து சனாதனத்தை எதிர்த்து குரல் கொடுத்து வருபவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பதை விசிக வரவேற்கிறது என்று கூறினார். இன்றைக்கு சனாதன எதிர்ப்பில் கொள்கை அளவில் கருத்தியல் அளவில் மிக தெளிவாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். யாரும் இதை மறுக்கவே முடியாது. சமீபத்தில் கூட சனாதனத்துக்கு எதிராக சங் பரிவார கும்பல் அச்சுறுத்தல் செய்த போது கூட நான் இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என்று முழங்கியவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் இன்றைக்கு துணை முதல்வராக இருப்பது என்பது இந்திய அளவிலே சனாதனத்துக்கு எதிராக முழங்கியவர் துணை முதல்வராக இருக்கிறார். சனாதனத்துக்கு எதிராக மிரட்டி கொண்டிருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய இந்த பொறுப்பும் இந்த பதவியும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வரவேற்கிறோம், வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். அமைச்சரவை